நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, நெகட்டிவ் ரிவ்யூவை நம்பி பார்க்காதீங்க. உங்க ஒப்பீனியனை வச்சுக்கோங்க. அடுத்தவங்க 1000 பேசுவாங்க. உங்க ஒப்பீனியனுக்கு நீங்க படத்தை பாருங்க. படம் கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. லெவலு ஜெயிலரை விட நல்லா இருந்துச்சு ப்ரோ. நெகட்டிவாலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. நானே செகண்ட் டைம் தான் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து எல்லா தலைவர்களுக்கும் வருது, எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வருது, உங்களுக்கும் வருது, எனக்கும் வருது. அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நம்ம தலைவர் தான் மாசு, என்னைக்கும் அவர் தான். 3 பேரை சிகரெட் பிடிச்ச சீன் தான் ப்ரோ பயங்கரமா இருந்துச்சு. படம் சூப்பர் சார். ஐ எம் ஹார்ட் கோர் ரஜினி ஃபேன். கட்டி தொண்டையே போயிடுச்சு. படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, தாறுமாறாக இருக்குது. தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்து வந்ததை விட வேறு லெவல் இருந்துச்சு. இந்த ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்லவே வேண்டாம். எப்போவுமே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் தான். அந்த ஆக்ஷன்லாம் இருக்கட்டும், அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லோரும் நம்பிவாங்க, சூப்பராக இருக்கும். அந்த 3 பேருமே பீடி வச்சு இது பண்ணுறதெல்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. எல்லாம் சொல்லுவாங்க படம் ஸ்லோவாக போகும், அப்படிலாம் இல்லை. படம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக போட்டுச்சு. இன்னொரு தடவை கூட பார்க்கலாம், அந்த அளவு இருந்துச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான். படம் நல்லா இருந்துச்சு. ரஜினி ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த 3 பேரை சிகரெட் பிடிச்ச சீன் தான் ப்ரோ பயங்கரமாக இருந்துச்சு. ஹைப்பு வேற லெவலு. ஜெயிலரை விட நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் ரிவ்யூவில் சொன்ன அளவுக்குலாம் இல்லை, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். பக்கா கமர்ஷியல் ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நெகட்டிவாலாம் எனக்கு ஒன்றும் இல்லை. நானே செகண்ட் டைம் தான் பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. அவர் என்ட்ரி நல்லா இருந்துச்சுண்ணா. செகண்ட் சீன் ஆக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃபைட்லாம் நல்லா இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சுண்ணா. அது நாங்கள் எதிரே பார்க்கலண்ணா. அது அந்த மாதிரி வரும்ன்ட்டு அந்த படத்தில் இருந்து இது பண்ணி இது போட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. நல்லா தானே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், கமர்ஷியலாக ரிவ்யூ உங்களுக்கே தெரியும் எப்படி போடுவாங்கன்னு. ஸோ அப்படிலாம் பார்க்காம தேட்டர் வந்து பார்க்கலாம். சூப்பரான படம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க போர்ஷன்ஸ் அவங்கவுங்க ஷைனாக வராங்க தான். வேஸ்ட் பண்ணாங்கலாம் சொல்ல முடியல. டீக்ரேட் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. நல்லா தான் இருக்கும். கட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஃபுல்லாக வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் மற்றபடி அதுவுமே கதையோட்டமாக போனதுனால ஒன்றும் தெரியல. சிக்கிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. தலைவர் இன்ட்ரோ சாங் வேறு, அதனால். ஆமாம், அது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுது. சூப்பராக இருந்துச்சு. அது மேபி அந்த கிரிமேட்டர் சீன் இருக்கிறதுனால மேபி கொடுத்துருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி ஏ சர்டிஃபிகேட் வர அளவுக்கு இந்த படத்தில் எதுவும் இல்லை. பட் அந்த சீனால மேபி இருந்திருக்கலாம். ஆமாம், பேட்டை அது ஒரு ஸ்டாண்டர்டு, அது நம்மளால சொல்ல முடியாது. பட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எங்கள் தலைவர் படம் தான் தலைவர். எங்கள் தலைவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து எல்லா தலைவர்களுக்கும் வருது, எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வருது, உங்களுக்கும் வருது, எனக்கும் வருது. அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நம்ம தலைவர் தான் மாசு, என்னைக்கும் அவர் தான் கெத்து, ஆல்வேஸ் தலைவர் தான். தேங்க்யூ. ஓகே தானே படம். ஃபஸ்ட் டைம் ஒரு பார்க்கும்போது கொஞ்சம் லேக் இந்த மாதிரி இருந்தது. செகண்ட் டைம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஒன் டைம் வாட்சபிள் தான். நீங்கள் செகண்ட் டைம் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கதை லேக் ஆகிற மாதிரி. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டான யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அமீர் கான் அவர் மட்டும் கேரக்டர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். அவரோட ஸ்டோரி லைனை. ஆனால் அந்த இது டெவலப் பண்ணது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட கேரக்டர்லாம் நல்லா இருக்குது. அவங்க மற்றவங்க எல்லா கேரக்டரும் அவங்களோட இது சோபின்க்குலாம் நல்ல மார்க்கெட் இருக்குது. இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் வந்தாருன்னா வில்லன் கேரக்டர் பக்காவாக பண்ணியிருக்காரு. மற்ற எல்லாருக்குமே இருக்குது நல்ல ஸ்டோரி. கொஞ்சம் அங்கங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. அதை மிஸ் பண்ணியிருந்தாருன்னா கமர்ஷியல், ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததும் பிரச்சனை, எது கொடுத்தாங்கன்னு அது ஒரு இது இருக்குது. நான் ஜஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிம் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தலைவருக்காக என்ஜாய் பண்ணலாம். படம் நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது. நல்லா டிஏஜிங் டெக்னாலஜி, ஏஐலாம் யூஸ் பண்ணி செமையாக பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் மியூசிக் கமர்ஷியலாக நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஏ ரேட்டட் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக இருந்தது. பட் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பேட்டை ஸ்டைல், அந்த அந்த லிஸ்ட் ஆஃப் படங்கள்ல அதே மாதிரி இதுவும் ரஜினி ஸ்டைல் வந்து சூப்பராக பண்ணிருக்காங்க. என்னது நெகட்டிவ் ரிவ்யூஸ் தெரியல. அது அவங்க எக்ஸ்பெக்டேஷன், லோகேஷ் கனகராஜ்காக எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி அந்த எல்சியூ ஜானர் அப்படி இருக்காது. இது கொஞ்சம் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம், தனியாக வேற மாதிரி இருக்கும். ஆமாம், ரொம்ப அதாவது யூஸ்வலாக இருக்கும் இல்லையா. ரொம்ப லோகேஷோட படத்தில் நிறைய
ஃபைட்டிங் எக்ஸ்ட்ரா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஃபைட்ஸ் இல்லாமல் ரொம்ப பிளாட்டுக்கு ட்ரூவாக இருக்க மாதிரி தேவைப்படுற இடத்துல ஃபைட் இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ஒரு 15 ஃபைட் கண்டினியூஸாக அங்கங்கே ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கணும். இந்த ப்ரூட்டாலிட்டி இங்கே தேவையே இல்லை, அந்த மாதிரி வந்து சிம்பிளாக வச்சுட்டாங்க. அதனால அது ஒன்றே வேணாம் அதனால அமீர் கானை தவிர மீதி எல்லாருக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே யூஸ் பண்ணிருக்காங்க. டைம் கம்மின்றதை விட சிம்பிளாக தேவையே இல்லாத மாதிரி இருந்தது அந்த கேமியோ. அதோட நல்லா இருக்கு, அதுதான் ஹைலைட்டு படத்துக்கு. அது நல்லா இருந்தது, நார்மலான இதுதான். ஆனால் அந்த படத்துக்கு அது சம்மந்தம் இல்லை, சும்மா ஜஸ்ட் வெல்கம்னு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தது, ஃபோர்ஸ் ஃபெட் மாதிரி தான் அந்த பாட்டு. பாட்டாக தனியாக கேட்கும்போது நல்லா இருந்தது, பட் அந்த படத்தில் அது ஃபோர்ஸ் ஃபெட் மாதிரி தான் இருந்தது. எஸ், செகண்ட் டைம் தான் இது படம் தாறுமாறு. ஓகே, ஃபஸ்ட் டே FDFS பார்த்தாச்சு. இது இன்னும் எவ்வளோ வாட்டி வேணாலும் பார்க்கலாம் தலைவருக்காக. தலைவர் ஒரே ஆள் தான் ஸ்க்ரீனில் வந்து 75 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி நிற்கிறார் பார்த்தீங்களா. அந்த மீம் போடுறவன் கலாய்க்கிறவங்களாம் எவனாலையும் அந்த மாதிரிலாம் நிற்கவே முடியாது. இது பார்த்தீங்களா, தலைவருக்காகவே கஸ்டமைஸ்டு. இது வந்து தலைவர் பாபா, இது கூலிங் கிளாஸ் வந்து நாகார்ஜுனா, இது வந்து அமீர் கான். எல்லாருக்காகவே தான் இது. ஓகே, படம் எக்ஸலன்ட் படம். இது ஆல்ரெடி பார்த்தது தான். நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்க்காதீங்க. ஓகே, படம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் வரைக்கும் கிரிப்பிங் ஸ்டோரி. லோகேஷ் கனகராஜ் செதுக்கி இருக்காப்புல. அனிருத் BGM தாறுமார். ஓகே, படம் வேற லெவல். தலைவர் இது மாதிரி இன்னும் ஒரு 4 படம் எடுத்தால் கூட உட்காந்து பார்த்துனே இருப்போம். எக்ஸ்ட்ராடினரி மூவி, எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஓகே, அது ஆனால் இதுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தான் தெரில. ஜெயிலரை இதோட மோசமாலாம் இருந்துச்சு, அதுக்கே UA கொடுத்தாங்க. சின்ன பசங்களாம் நல்லாவே வந்து பார்க்கலாம். அனிருத் வந்து பசங்களெல்லாம் ஏமாத்திட்டார் ஆக்சுவலாக. சிக்கிடு சாங் ஃபஸ்ட்டு போட்டு எங்கள் வீட்டில் பையன்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான் எனக்கு கூப்பிட்டு போன்னு சொல்லி. இப்போ ஆனால் சிக்கிடு சாங் யாரையும் பார்க்கவே முடியல பசங்களால். ஸோ லோக்கி வந்து இன்னும் கொஞ்சம் எதாவது சென்சார் பண்ணி ஒரு 100 வாட்டி UAன்னு சொல்லிட்டு ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா சின்ன பசங்களாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் லோக்கி கொஞ்சம் எதாவது பண்ணுங்கள், UA போட்டு 100 வாட்டி ரீரிலீஸ் பண்ணுங்கள். பக்கா கமர்ஷியல், பக்கா படம், தாராளமாக வந்து பார்க்கலாம். இன்னும் அந்த அளவுக்குலாம் பார்க்குற மாதிரி எதுக்கு கொடுத்தாங்க அகைன் எதுவும் தெரில. எக்ஸ்ட்ராடினரி மூவி, எவ்வளோ வாட்டி வேணாலும் பார்க்கலாம். சூப்பர் ஜி.